பிரியாணி எப்படி எல்லாத்துக்குமே பிடிக்குமோ அதே மாதிரி இந்த அரிசியும் பருப்பு சாதம் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. இன்றைக்கி அதை எப்படி செய்கிறதான்னு பார்த்துடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு நான் 1/4 டம்ளர் மொச்சப்பருப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் துவரம்பருப்பு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, அது நம்மளோட விருப்பம். அதுக்கு கொஞ்சமாக 2 பல் பூண்டும் 1 ஸ்பூன் சீரகத்தையும் நல்லா தட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டி வச்சு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்ச பூண்டும் சீரகத்தையும் போட்டு அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற அரிசிக்குள்ளே போட்டு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் நெய் ஊற்றி குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 3 விசில் வந்ததும் எடுத்தால் சூப்பரான சுவையான பருப்பு சாதம் ரெடி. இன்றைக்கி வடகம் வச்சு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.